அவர் வீட்டுல கூட அவர் சம்சாரம் அவர் பேச்ச கேட்கலன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஏங்க அதெல்லாம் எங்க வீட்டு விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஊருக்கு செஞ்சுட்டு இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் சரியா செஞ்சுட்டு தானே இருக்காரு. ஏங்க அவர் வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கு அவர் என்னங்க செய்வாரு? அவரு நம்பின மாயான்னு ஒருத்தி அவரை ஏமாத்திட்டா, அது அவர் தப்பு இல்லையே. இருக்கலாம்ப்பா, ஆனா வீட்லயே அவருக்கான மரியாதை இல்லையே. வீட்டுக்குள்ளே எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள அவரால வச்சுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப அவர் கையால அம்மனுக்கு கிரீடம் சாத்துனா அது நல்லாவா இருக்கும்? இங்க பாருங்க, பெரியவராச்சேன்னு பாக்குறேன். இல்ல இந்நேரம் இங்க நடக்கிறதே வேற. சகல கோவப்படாதீங்க சகல. ஏங்க காலங்காலமா ரகுராமையாவோட குடும்பம் தானே இந்த முறையெல்லாம் பண்றாங்க. அவருக்கு பரிவட்டம் கட்டி ஊரே அவருக்கான மரியாதையை கொடுக்கும். திடீர்னு இப்போ வந்து அதை மாத்த சொன்னா எப்படி? நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம்? கொடுத்த வாக்க காப்பாத்துறது தானே ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆனா கொடுத்த வாக்க தவறிட்டாரு. என்ன பண்றது, அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இப்போ என் பொண்ணு கூட தான் அவர் வீட்டு பையனை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா சூழ்நிலை அது நடக்கல. இருந்தோம் நாங்க அதை மரியாதையை ஏத்துக்கிட்டோம்ல. இவ்வளவு ஏன் இப்ப நடந்த கல்யாணத்தால பாதிக்கப்பட்டது நம்ம புவனேஸ்வரி அம்மாவோட குடும்பம் தான். அவங்களே அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? அது அவங்க பிறந்தன்மை. அதுக்காக ஊரு கூடி ஒரு விஷயம் பண்ணும்போது இதெல்லாம் பேசித்தானே ஆகணும். எங்களுக்கு இந்த முறைய ரகுராம் ஐயா செஞ்சா சரியா இருக்காதுன்னு தான் தோணுது. ஆமாங்க, அம்மனுக்கு மரியாதை செய்யும் போது அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும். சொல்ற வாக்குல சுத்தம் இருக்கணும். சொன்னதை காப்பாத்தணும். அப்படி பார்த்தா இந்த தடவை ரகுராமையாவுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும். அடிங்க, அவ்வளவுதான் மரியாதை. இப்பா என்ன இப்படி ஆளாளுக்கு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஊருக்காக அவர் இத்தனை வருஷமா எவ்வளவு பண்ணிருப்பாரு, அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? யாரு எதையும் மறக்கலங்க. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல.